गाइस நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான drama தான் பார்க்க போறோம். இந்த dramaவோட ஹீரோ செம ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். drama ஸ்டார்டிங்ல ஹீரோட பாட்டியை தான் காட்டுறாங்க. கெத்த கார்ல வராங்க இல்லையா, இவங்க தான் ஹீரோட பாட்டி. பார்த்தா பின்னாடியே ஹீரோவை கெட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, நான் மேரேஜே பண்ண மாட்டேன்னு ஒத்த கால நின்று இருப்பேன் போல, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், நம்ம தான் இவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதுவும் பாட்டிக்கு ஏதோ ஒரு பொண்ணு தெரியுமா, நீ அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை கதறான், என் கிளவி இப்படி பண்றா, உன் சொந்த பையனுக்கு இப்படி ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறியே, என்ன பார்க்க பாமா தோணலையா? ஒன்றும் பாமா தோணல, கம்முன்னு மேரேஜ் பண்ணவா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, மேரேஜ் பண்ண பிறகு அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு இவன் மேரேஜில் அட்ராசிட்டி பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால அவன் வாயில் டேப்லெட்டை போட்டு வாயை பிளாஸ்டர் போட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ இந்த கார்ட்ஸ் கிட்ட நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஓகேவா, அப்பதான் டபுள் சேலரி தருவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க எங்கேயோ போறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஜியாவை தான் காட்டுறாங்க. ஜியா இப்போ அவங்க பாட்டிக்கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு வரா. அவங்க பாட்டியுமே மேரேஜ் டாப்பிக்கை வச்சு தான் பேசுகிறாங்க. நான் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேம்மா, அதுக்குள்ளே ஒரு நல்ல பையனை தேடி மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. இப்படி இவ பாட்டிக்கிட்ட பேசிட்டு வரும்போது அங்கே பாட்டியோட பாடி கார்ட்ஸ்லாம் அங்கே வேலை செய்வாங்க இல்லையா, அந்த கெட்ட போட்டு வந்து நம்ம ஹீனியை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் மிஸ் ஜியா இங்கே தான் நிற்காங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க நம்ம ஹீனியை பற்றி. அடுத்த செகண்டே ரீச் லேடியாக இருந்த நம்ம பாட்டியை பார்த்தீங்கன்னா புவரான கெட்ட போட்டு நம்ம ஹீனிக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க, என் பேரனை மேரேஜ் பண்ணிக்கோமா அப்படின்னு. அவளுக்கா ஒன்றும் புரியல, யாரடா இவங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆமாம் நீங்கள் யாரு, உங்கள் பேரனை எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா, இப்போ அதெல்லாம் முக்கியமே கிடையாது, நான் கொஞ்ச நாளையே மண்டி போட்டுருவேனா, அதான் நான் உயிரோட இருக்கும்போதே என் பேரனுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஸோ ப்ளீஸ்மா என் பேரனை மேரேஜ் பண்ணிக்கோமா. இவன் இந்த மாதிரி இருக்கிறதால யாருமே மேரேஜ் பண்ணிக்கிட மாட்டேக்காங்கம்மா, ப்ளீஸ்மா நீ ஆட்டும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு பாட்டி கெஞ்சி கேட்பாங்களா. இங்கே ஹீரோக்கலாம் கிளவி சமைய நடிக்கிறியே, உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீனி எந்த ஆன்சரும் பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருப்பாளா. என்னம்மா உனக்கு பிடிக்கலையா, சரி இருந்துட்டு போட்டோம், நானே கொஞ்ச நாள்ல சாக போறேன், அதுக்கப்புறம் என் பேரன் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், அவனை கொண்டுட்டு நானும் செத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கலாம் கழுவி சாகுன்னு தோணுச்சுன்னா நீ மட்டும் போய் சாக வேண்டியதானே, எதுக்கு என் உயிரை வாங்கிட்டு இருக்கானோ அவன் கதறிட்டு இருக்கான். நம்ம ஹீனியும் சரி நம்ம பாட்டியும் மேரேஜ் பண்ணிக்கொண்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவனே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி பாட்டி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவனை கொண்டுறாதுங்க அப்படி ஹீரோனி ஒத்துக்கிடுவாளா. ஸோ பாட்டிக்கெலாம் இதை கேட்டுட்டு சந்தோஷம். ஸோ இன்னைக்கே கையோட சர்டிஃபிகேட்டை எடுத்துருங்க அப்படின்னு, என் பேரனை கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பாட்டி கூப்பிடுவாங்களா. ஸோ அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோனிக்கா யாருடா அவங்க வந்தாங்க தூக்கிட்டு போனாங்க, பாட்டி அது யாரு அப்படி சொல்லி கேட்க பாட்டியும் சமாளிக்கிறாங்க, இல்லைம்மா அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, அதான் வந்து நான் ஹெல்ப்னு கேட்டோன்னே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்களா. ஓ இவ்வளோ நல்ல மனுஷங்களாம் இருக்காங்களா இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்க தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோ படுத்த படுக்கே இருக்கிறதால ஹீரோனிமே அவங்க கிட்ட படுத்து கிடந்து ஃபோட்டோ எடுத்துறா. ஒரு வழியே சர்டிஃபிகேட்டும் எடுத்தாச்சா, நம்ம ஹீரோனிமே அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு ஃபோன் எடுப்பாளா. அப்பன்னு பார்த்தா அவளுக்கு கம்பெனிலேருந்து நீங்கள் ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா அவளுக்கா செம ஹாப்பி, நமக்கு இன்னைக்கு லக்கி டே போல அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாட்டிக்கிட்ட, பாட்டி ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா. அவள் அங்கேருந்து போன பிறகுதான் நம்ம ஹீரோவே ஏந்திப்பானா. அவன் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோட ஃபேஸை பார்த்துருக்கே மாட்டான். இப்போ பாட்டியோ இந்த இடம் உன்னோட சர்டிஃபிகேட்டு, ஜியா ரொம்ப நல்ல பொண்ணு, நீ படுத்த படிக்க கிடந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கிறா, அந்த மனசு யாருக்கும் வராது, ஸோ அதனால அவளை நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியுது பாட்டி, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போவானா. அப்பன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வருது. அப்புறம் அவனுக்கு ஒரு பிரான்ச் உண்டான். ஸோ அந்த பிரான்ச்சில் ஏதோ ஒரு ப்ராப்ளமா அங்கே வந்தே ஆகணும்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லையா, இப்போ பாட்டிக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்காமையே பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு, பாட்டி எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துட்டு ஸோ நான் அப்ராடுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். பாட்டியா கத்திட்டு இருக்காங்க, டே நான் ஜியா கிட்ட எப்படிடா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு. இப்படியே நாட்களும் ஓடுது வாரங்களும் ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ சைனாக்கு ரிட்டர்ன் வரான். தன்னோட ஒய்ஃப் கூட இந்த வருஷத்துல இருந்தாட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சு தான் கம்பெனிக்கு வருவான். நம்ம ஹீரோனியுமே அதே கம்பெனில தான் ஒர்க் பண்றா, அதுவும் கிளீன் பண்ற ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு காக்கா மாதிரி ட்ரெஸ் போட்டு வர இல்லையா, இவளோட நேம் வந்து பாயி. இவ கொஞ்சம் பணக்கார பொண்ணு தான் போல. நம்ம ஹீனி கிட்ட எப்போ பார்த்தாலும் வம்பு இழுத்துட்டு இருப்பா. இவளுக்கு நம்ம ஹீனி கண்டாலே சுத்தமா பிடிக்காது. ஆக்சுவலி நம்ம ஹீனி இருக்காளா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனில எம்ப்ளாயி ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனா இவ வந்து
அவளுக்கு ஹினி பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால நீ க்ளீன் பண்ணுற ஒர்க்கை தான் பார்க்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒர்க்கை பண்ண விட்டுருப்பா. அவள் வேற பணக்காரியா. ஸோ அவள் சொல்கிறத கொஞ்சம் பேர் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோனிக்கு இந்த மாதிரி நிலைமை. நம்ம ஹீரோனியுமே வேற வழி இல்லாம தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. இப்போ கூட இவ ஹீரோனிக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காளா. நம்ம ஹீரோயின்லாம் அவள் வம்பிழுத்தா சும்மா அமைதியாக போகிற கேரக்டர்லாம் கிடையாது. ரிட்டன் ஏதாவது வச்சு செஞ்சு விடுவா. இப்போ என்ன பண்ணுறான்னா மாப்பு எடுத்து அவள் ட்ரெஸ்லேயே தண்ணியை தெளிச்சு விட அவளா காக்கா மாதிரி கரைய ஆரம்பிக்கிறா. எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு இப்படின்னு ஆசை பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோனி அடிக்க வர அங்கே ஒருத்தவங்க வந்து எல்லாரும் வாங்க பாஸ் வந்தாச்சு அப்படி சொல்லி கூப்பிட்டா. அப்புறம் பார்த்துக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு இவ அங்கேருந்து போக பார்ப்பாளா. ஸோ அவன் நேரமாக என்னன்னு தெரியல அப்படியே கீழே விழுந்து வாரிக்கிறா. இதை பார்த்து ஹீரோனியா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இவளுக்கா சமக்கோ வந்து மறுபடியும் அடிக்க போக்க நான் தான் சொல்கிறேன்ல பாஸ் வந்தாச்சு சீக்கிரமாக வாங்க அப்படின்னா அந்த ஆள் கத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே கிளம்பி ஹீரோவை தான் பாஸை தான் பார்க்க போகிறாங்க. தென் நம்ம ஹீரோவும் வந்துட்டு இருப்பானா. அப்போது நம்ம ஹீரோனிக்கா இவனை பார்த்தாலே ஃபேமிலியாக இருக்குது அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பா. ஹீரோமே ஹீரோனியை பார்ப்பான். ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. பாஸ் இதுலேருந்து யாராவது ஒருத்தங்கள பர்சனல் அசிஸ்டண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்வாரா. இதை கேட்ட பாயா அப்போ நான் ஹீரோக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து வழி ஆரம்பிக்கிறா. இது யாரு லூஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நிற்குது அப்படின்னு ஹீரோ தள்ளி விடுவான். அப்போதான் அசிஸ்டன்ட் வந்து பாயை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவள் கொஞ்சம் பணக்கார பொண்ணு தானே. ஸோ ஹீரோக்குமே தெரியும். சரி இருந்துட்டு போட்டோம் அதுக்குன்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுலாம் கம்பெனிக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி பயங்கரமான காஸ்டியூம் போட்டுலாம் இனிமே வர சொல்லிடாத. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போக சொல்லு அப்படி ஹீரோ சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோனியா செமையா சிரிக்கிறா. உடனே ஹீரோனி யாரு அப்படி சொல்லி கேட்குறான். அவ கிளீனர் தான் அப்படி சொல்ல வர பாஸ் நானே என்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் கிளீனர்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் இங்கே ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த பாய் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என் மேலே என்ன காரணம் தெரியல என்னை கிளீனராக ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க அப்படி சொல்ல ஹீரோக்கு ஏதோ ஃபேமிலியராக தோணுதா. அதனால இவளை என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோனி செலக்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோனிக்கா சமஷாக்கு. அதை விட இந்த காக்கா ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா பாய் அவளுக்கு சமஷாக்கா இருக்கு. இதுவே இந்த நியூஸ் பாட்டி காதுக்குமே வருது. அவங்களாம் செம டென்ஷன் ஆயிட்டாங்க. அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் ஹனிமூனுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவன் மட்டும் தான் வித்தியாசம். தனியாக அவனோட ஒய்ஃபை இங்கே விட்டுட்டு அவன் மட்டும் அப்ராடுக்கு போயிட்டு வந்துட்டான். இப்போ ரிட்டன் வந்த பிறகு ஒரு பொட்ட பிள்ளைய பர்சனல் அசிஸ்டண்டாக வச்சிருக்கிறான். ஏன் ஆம்பளை பையனை வச்சா குறைஞ்சு போயிடுவானா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இப்போ ஹீரோக்கு தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏண்டா வந்ததும் வராதும் அங்கே கம்பெனிக்கு போயிருக்கா. எனக்கே உடம்பு சரியில்லை. என்னோட கிராண்ட் டாக்டர் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு எப்பண்டா கூப்பிட்டு வர போறா அப்படி சொல்லி பாட்டி கேட்பாங்க. பாட்டி இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படி சொல்வான். அப்படியேடா உண்மையாக தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து என்னோட வீட்டு அட்ரஸ்லாம் சொல்வாங்க. ஓகே பாட்டி இன்னைக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் என் ஃபோனை வச்சுட்டு என் ஒய்ஃபை இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ என்ன மாதிரி கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறானா. அசிஸ்டண்டோ பாஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் பண்ண நல்லா இருக்காது. இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு தான் கரெக்டாக தெரியும் அப்படின்னு ஹீனி தள்ளிவிட இவளுமே நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறேன் பாஸ் அப்படி சொல்லிட்டு வெளியே வருவாளா. இந்த பாய் மறுபடியும் ஹீனி கிட்ட ப்ராப்ளம் பண்ண வந்துட்டா. என்னடி அசிஸ்டன்ட் ஆன உடனே ஹீரோவை செடிஸ் பண்ணலான்னு நினைக்கிறியா. அது மட்டும் நினைக்காத ஹீரோ என்னோட ஆள் அப்படி சொல்ல உன்னோட ஆளா அப்படின்னா அந்த காக்க முடியெல்லாம் புடிங்க அவ வாய்க்குல வச்சுட்டு என்னடி சொன்னா உன்னோட ஆளா நீ அவர் பக்கத்துலேயே நெருங்காத அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு நல்லா தீட்டி விட்டுட்டு போவாளா. இவளால நம்ப முடியல. அப்படிலாம் இருக்காது ஹீரோ எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் பாட்டியா ஜியாக்கு கால் பண்ணி ஜியா என்னம்மா எப்படி இருக்கா ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பாட்டி நல்லா போகுது. எனக்கு ப்ரொமோஷன் கூட தந்திருக்காங்க தெரியுமா. பாஸ்க்கு பிஏவா இருக்கேன் அப்படி சொல்லும் போது என்னது பிஏவா நான் தான் சொல்லியிருக்கேன்லம்மா ரிச்சான பீப்புளெலாம் ரொம்ப மோசம். உன் பாஸை மட்டும் நம்பாத அவன் ஒரு பொறுக்கி பையனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் பார்க்கும்போது தெரியலையே பாட்டி. பார்க்கும்போது தெரியாதுமா பழக தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. தன்னோட பேரன் தான் அந்த பாசம் தெரியாமையே பாட்டி வந்து அவனை போட்டு கழுவி ஊத்துறாங்க. இந்த டைம்ல கரெக்டா ஹீரோ வந்துறானா. உடனே ஹீரோனியும் பாட்டி அப்புறமா பேசுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சிருவா. ஐயோ வச்சிட்டாலே உன்னோட புருஷன் டின்னருக்கு பிக்கப் பண்ண வருவான் அப்படின்னு சொல்ல வந்து அதுக்குள்ள வச்சிட்டாலேன்னு பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீனிய பாத்தீங்கன்னா டொட்ட டைம் நான் எல்லா கிஃப்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது என் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்க ஒய்ஃபுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இவனுக்கா செம ஹாப்பி. சரி இன்னைக்கு நீ ரொம்ப
ரொம்ப வேலை பார்த்துட்டா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அவனோட ஒய்ஃபை பிக்கப் பண்ணதான் அவளோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். தென் ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவளுமே ஆமா நீங்க யார் அப்படி சொல்லி கேட்க நம்ம நம்பர் கூட அவளுக்கு தெரியாதா அப்படின்னு இவன் நினைப்பான். அப்பன்னு பார்த்து பேபி நீ வந்துட்டியா அப்படின்னு ஒரு பையன் வாய்ஸ் கேட்குது. என்னது ஒரு பையன் வாய்ஸ் கேட்குது? அப்போ அவ யாரு கூடயே தப்பா இருக்கோளோ அப்படின்னு நினைச்சிட்டு கட் பண்ணிட்டு செம டென்ஷன் ஆகிட்டான். இவெல்லாம் நல்ல பொண்டாட்டியா? நல்ல பொண்டாட்டியே கிடையாது, கேவலம் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து ஹினியை பார்க்காமையே கிளம்பி போயிடான் வீட்டுக்கு. நம்ம ஹினியா யார் தான் நமக்கு கால் பண்ணியிருப்பா? நம்மளுடைய பர்சனல் நம்பர் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. இங்கே இவன் இருக்கான்ல, அவன் வந்து ஹினியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு உண்டு. 3 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க போல. இவங்க 3 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. இவனோட நேம் வந்து டேங்கு, அந்த பொண்ணு நேம் வந்து சோசு. இப்போ ஹீரோனியா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குப்பா, பிஏவா, டபுள் சேலரி அப்படி சொல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை கேட்டு செம ஹாப்பி. ஏண்டி பேசாம உன் பாஸை நீ கரெக்ட் பண்ணிடுறியா அப்படின்னு சோசு கேட்கும்போது அடி போடி அவருக்கு ஒய்ஃப் இருக்குதாண்டி, ஆனால் அவரை பார்க்கும்போது முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதுப்பா அப்படி சொல்லவோ முன்னாடி பார்த்துருக்கியா? உன் பாஸ் மேலே ஏதாவது ஃபீலிங் வந்துட்டா என்ன? ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத, உனக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லவும் டீ கம்முன்னு இருடா, அதெல்லாம் ஒரு மேரேஜ்னு சொல்லாத, அவனும் கால் நடக்க முடியாத ஒரு பையன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்வா. அவர் முன்னாடி தான் அப்படி இருந்தாங்க, பட் அதுக்காக இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்காங்க, இப்போ சரியாகிட்டாங்கன்னு பாட்டி சொன்னாங்கன்னு நம்ம ஹினி சொல்வாளா. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, உன் புருஷன் விளங்காதவன் தான், ஒரு வருஷத்துல எப்பயாவது கால் பண்ணி உன்கிட்ட பேசியிருப்பானா அப்படி இப்படின்னு ஹீரோ போட்டு சோசு நல்லாவே திட்டுறா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு டேங்க் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பான் சோசு கிட்ட. ஹீரோனியா ஆமாலா அவன் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இருப்பா. இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ போட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாட்டியை பார்த்தீங்கன்னா ஹினிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வரவும் டே எங்கடா ஜியா அப்படி சொல்லி கேட்பாங்களா. பாட்டிக்கிட்டே இப்போதைக்கு அவள் சீட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாட்டி அவள் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக இருப்பாளாமா, ஸோ அப்போ வாரேன்னு சொன்னான்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை பிக்கப் பண்ண போகலையா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது இவன் எந்த ஆன்சர் பண்ணாமல் அங்கேருந்து போகவே பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ சம்திங் மறைக்கிறான்னு. உடனே ஹினிக்கு கால் பண்ணி அந்த ராஸ்கல் உன்னை பிக்கப் பண்ண வந்தானம்மா, அதான் உன்னோட புருஷன் உன்னை பிக்கப் பண்ண வந்தானம்மா அப்படின்னு கேட்க இல்லையே பாட்டி இல்லையா, அப்போ அந்த ராஸ்கல் வேற பொண்ணையே பார்க்க போனா அப்படின்னு அவங்க ஃபோனை கட் பண்ணாமையே பேசிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் இங்கே இருக்கிற 3 பேருக்குமே கேட்டுருது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் செம காண்டாகிட்டு என்னடி இவ்வளோ நேரம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இப்பயாவது தெரிஞ்சுக்கோ அவன் வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கானாமா அப்படின்னு சோசு சொல்ல அவன்லாம் புருஷன் இருக்க தகுதியே கிடையாது, என் கையில் மட்டும் மாட்டுட்டோம் அப்போ இருக்கு அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். அவன் செமைய கோவப்படுறான். நம்ம ஹீரோனிமே அப்போ அவன் ரொம்ப மோசமான பையன் போல அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறா. ஆனால் எங்கள் பாஸ் மாதிரி யாரும் கிடையாது தெரியுமா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒய்ஃபுக்காக பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க, அவங்க ரொம்ப நைஸ் பர்சன் அப்படின்னு அவளுடைய பாஸை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. அதாவது அவளுடைய புருஷனை பற்றி தான் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. ஆனால் அது நமக்கு இன்னைக்கு தெரியாது இல்லையா. இப்போ அப்படியே கட் பண்ணால் மறுநாள் நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் தன்னுடைய பேரனை செரிஸ் பண்ணியிருப்பால இருக்கும் அப்படின்னு அவளை பார்க்க தான் கம்பெனிக்கு வராங்க. நம்ம ஹீரோனுமே ஆப்போசிட்டில் தான் வருவா, ஃபோன் பேசிட்டு வருவாளா. 2 பேரும் கவனிச்சிருக்கே மாட்டாங்க, அப்படியே அவங்க பட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே உள்ளே வரவும் இந்த பாய் இருக்கா இல்லையா, அவள் ஹீரோவை செரிஸ் பண்ணவே அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஒருபடிப்பட்ட போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. பாட்டியா இதை பார்த்துட்டு செம கண்டாயிட்டாங்க. உடனே வந்து அவளை மிதிப்பாங்க பாருங்க, இவ ஹீரோ தான் வந்து மிதிக்கிறான் அப்படின்னு அப்படியே ஒரு போஸ் கொடுத்து எட்டி பார்த்தா அங்கே பாட்டி மறைச்சுன்னு இருக்காங்க இல்லையா. அதை பார்த்துட்டு கேள்வி உனக்கு இங்கே என்ன வேலை அப்படி சொல்லி கேட்குறா. எனக்கு என்ன வேலையா, என் பேரனை செரிஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு பாட்டி அடிக்க வராங்களா. அப்போ தான் அவளுக்கே தெரியுது ஹீரோட பாட்டி தான் இவங்கன்னு. உடனே பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டியா என்னை பாட்டின்னு கூப்பிட்டு உனக்கு யார் அந்த உரிமை தந்தா அப்படின்னு மண்டையில் ஒரு போட்டு காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. வந்து எல்லாரும் முன்னாடி போடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே செமையா பயப்படுறாங்க. இங்கே பாருங்க என் பேரனுக்கு ஒய்ஃப் இருக்கு, இனிமே யாராவது செரிஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க இந்த மாதிரி தான் மூஞ்சில கோடு போட்டு விடுவேன் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போக எல்லாரும் இவளை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கா சம கோவம் வருது, அசிங்கமாவும் இருக்குது. ஹீரோவை மேரேஜ் பண்ண பிறகு
கிளவி உன்னதான் ஃபர்ஸ்ட் கொள்வேன் பாரு அப்படி சொல்வா. இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி கூத்து போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் ஏதோ கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க வந்திருப்பாங்க போல. இப்போ சைன்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்களா. அப்போ ஹீரோனியே வந்து, பாஸ் நான் ஷாப்பிங் தான் போகிறேன், உங்கள் ஒய்ஃபுக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்க, அப்போதான் அவங்க இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அப்படி சொன்னதும் இவ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. நாம தான் அன்னைக்கு அவளை தப்பா புரிஞ்சிருப்போமோ. சரி மறுபடியும் நம்மளுடைய ஒய்ஃபை போய் மீட் பண்ண போவோம் அப்படின்னு, என்னோட ஒய்ஃபுக்கு நீனே செலக்ட் பண்ணி தா அப்படின்னு நம்ம ஹீரோனி தான் கூப்பிட்டு போவான். அங்க போய் அவளை ஷாப்பிங் பேக்கை சுமக்க விட்டுட்டோம் போல. வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம், ஏன்டி தேவையில்லாம அவர்கிட்ட கேட்டா. இப்போ பாரு வாய் கொடுத்து வம்படியா மாட்டிக்கிட்டா அப்படின்னு அவ புலம்பிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அங்க இருக்கிற எம்ப்ளாயிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நைஸ் தெரியுமா, உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க அப்படி சொல்ல. ஐயோ அது என் பாஸ் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. இவ எவ்வளவு தூரம் சொன்னாலும் அவங்க வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க, உங்க ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு அப்பலாம் சொல்ல. இதெல்லாம் ஹீரோ காதுல விழுந்துருது. ஐயோ பாஸ் வேற கேட்டுட்டாங்களே கோவப்படுவாங்களே அப்படின்னு நம்ம ஹினி ரொம்ப பயந்துட்டு நிக்கா. ஆனா நம்ம ஹீரோலாம் கோவம்லாம் படல. இப்போ ஹினி இருக்கல்ல, அவ வந்து ஹீரோ கிட்ட பொக்கெல்லாம் கொடுத்துட்டு, நீங்க சொன்ன மாதிரி மற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே பக்கவா ரெடி பண்ணிட்டேன், உங்க ஒய்ஃபை நீங்க கூப்பிட்டு போங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு போவா. அப்ப பார்த்து பாட்டியை கால் பண்ணி, டே நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா, இங்க ஒரு பாட்டி இருக்கிறதே மறந்துட்டியா, நீ எப்பதான் ஜியாவை கூப்பிட்டு வர போறா அப்படி சொல்லி கேட்க, என்ன நேம் சொன்னீங்க, ஜியா. ஜியாவா? ஹீரோனி அவளோட நேம் ஜியா தானே சொன்னா, அப்போ ரெண்டு பேரும் ஒரே பர்சனா இருப்பாங்களோ அப்படின்னு இவனுக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட ஒய்ஃபை பார்க்க போலான்னு கையில ரிங்கு பொக்கே எல்லாம் எடுத்துட்டு போவான். ஆனா அவன் நேரமா என்னன்னு தெரியல, ஃபுல்லா டிராஃபிக் ஜாம், ஸோ ஒரு நொடி கூட வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓடியே போறான். அவன் வந்து ஹீரோன் தான் தன்னோட ஒய்ஃபா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவ கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேசியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்க்கறான். இப்போ அவ கூட பேசினது எல்லாமே கண்ணு முன்னாடி அப்படியே ஞாபகம் வருது. ஸோ இப்போ வர இடத்துக்குமே ஓடி வந்துட்டானா. இப்போ இந்த சீடு நம்ம ஃப்ரெண்டு கறி இருக்கல ஹினி கிட்ட, வெங்காயம் வாங்கிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பிவிட, நம்ம ஹீரோவும் வருவான இந்த சீடு, நம்ம ஹீரோனியும் அந்த சீட்டு வருவா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹினி கீழே விழ போக ஹீரோ பிடிச்சிடான். பிடிக்கும் போது அவன் கையில உள்ள பொக்கே எல்லாமே அப்படியே உதிர்ந்துருது. ஸோ அந்த இடமே செம ரொமான்டிக்கா இருக்குதா. அப்போ நீ தான் என்னோட ஒய்ஃபா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைப்பான். இங்க நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா போச்சு போச்சு, ரோஸ் எல்லாம் உதிர்ந்து போயிட்டு வெறும் காம்பு மட்டும் தான் இருக்கு. அவர் நம்மளை வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. ஐயோப்பா சாரி, உங்க ஒய்ஃபுக்கு கொண்டு வந்த பொக்கையே நான் வீண் பண்ணிட்டேன்ல, சாரி அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தானே என்னோட ஒய்ஃபு அப்படி சொல்லி கேட்க வருவானா. அதுக்குள்ள ஹீரோனியும் எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து குடி குடுன்னு ஓடிடுவா. எப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா அந்த பொக்கையே வீண் பண்ணிட்டோம் அப்படின்னு பாஸ் நம்மளை கொன்னே போட்டிருப்பாரு அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பாளா. இவன் ஹீரோனி தான் நம்ம ஒய்ஃபு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். பட் அந்த டைம்ல டேங்க் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்குள்ள போறதுக்காக டோரை தட்டிட்டு இருக்கான். அதுவும் ஜியா தோர ஹனி தோர அப்படி சொல்லவும், இந்த வாய்ஸ் தானே அன்னைக்கு போன்ல நம்ம கேட்டோம் அப்படின்னு அவனுமே எட்டி பாக்குறான். இந்த அட்ரஸ் தானே என்னோட பொண்டாட்டி அட்ரஸ், அப்போ ஹீரோனி நம்ம ஒய்ஃப் கிடையாதா, இந்த பொண்ணு தான் நம்ம ஒய்ஃபா அப்படின்னு ஃப்ரெண்டு காரிய பார்த்துட்டு இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். நம்மளே இவ சீட் பண்றா, சி பாக்கே அருவருப்பா இருக்குதுன்னு அவன் கோவத்துல அங்கிருந்து போயிடுவான். இதை நோட் பண்ண ஹீரோனியும் அந்த பொக்கே வேஸ்ட் பண்ணதாலதான் இவர் இப்படி கோவத்துல போறாரு, நம்மளை ஃபயர் பண்ணாலும் ஃபயர் பண்ணிடுவாரு அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. புலம்பிட்டு ஆமா அவர் எதுக்கு இங்க வந்திருப்பாரு, அவங்க ஒய்ஃபை பார்க்க போறதுன்னு சொன்னாங்க, ஒருவேளை அவங்க ஒய்ஃப் இந்த பில்டிங்ல தான் இருக்காங்களோ அப்படின்னு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப ஃப்ரெண்டுக்காரியே வந்து வெங்காயத்தை வாங்கிட்டு வர சொன்னா, என்னடி இங்க படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. மச்சி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பில்டிங்ல தான் இருக்காங்க போல. அப்படியா, மிஸ்டர் கோவோட ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, நில்லு நில்லு, எனக்கு பார்க்க நீ தான் மிஸ்டர் கோவோட ஒய்ஃபா இருக்குன்னு தோணுது. ஏண்டி சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணாத, நான் காமெடிலாம் பண்ணல, கொஞ்சம் யோசித்து பாரு, இந்த ஃப்ளோர்ல நம்ம ரூம் மட்டும் தான் இருக்குது, அதுலயே நீ மட்டும் தான் புருஷன் இருந்து இல்லாம சிங்கிளா இருக்கா. ஸோ மிஸ்டர் கோவோட ஒய்ஃப் நீ தாங்க, அடிங்க அந்த ஆள் கூட மிஸ்டர் கோவை கம்பேர் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹினி திட்ட. இங்க இவனுக்கு அச்சமா வருது, யாருப்பா இந்நேரம் நம்மளை திட்டுறாங்கன்னு இவன் பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு தடவை அந்த ஆளை என் பாஸ் கூட கம்பேர் பண்ணு, உன் பல்லெல்லாம் உடச்சு விட்டுரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. சரி சரி அமைதி அமைதி, நான் கம்பேர்லாம் பண்ண மாட்டேன் ஓகேவா, உன் புருஷன் தான் வீணா போனவன் அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவனுக்கு சாப விட, அவங்க சாப விட்ட நேரமே என்னன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, கரெக்டா நைட் ஹவுஸ்லயே காலை வைக்கிறான். இந்த சாபை தான் அவங்க விட்டுருப்பாங்க. அப்படியே பழிச்சிட்டு சி என்னடா கருமா அப்படின்னு அவன் டென்ஷன் ஆக, அப்பன்னு பார்த்தா அசிஸ்டண்டா வந்துடுறாரு. பாஸ் உங்க மேல செமைய வாடடிக்குது அப்படி சொன்னவரு அப்பதான் ஹீரோ மிதிச்சிட்டு இருக்கிறதே பாக்குறான். உடனே புது செப்பெல்லாம் வாங்கி கொடுப்பான். கொடுத்துட்டு இப்போ உங்க ஒய்ஃபை பார்க்க போலாமா அப்படி சொல்லி கேட்க, ஒன்னும் தேவையில்லை, இந்த கிஃப்ட் நீ
நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ வந்து கோவத்துல போக இவருக்கு என்ன ஆச்சு, அன்னைக்கு என்னன்னா பார்க்க வந்தாரு ஆனா பார்க்காம போயிட்டாரு, இன்னைக்கு அப்படிதான் போறாரு அப்படின்னு இவன் புலம்பிட்டே போவான். தென் அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா என்னடா இன்னைக்காவது ஜியாவை கூப்பிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. போனேன் பாட்டி, பட் அவ வேற ஒரு பையன் கூட இருக்கா அப்படின்னு சொல்ல, டே உனக்கு ஜியாவை பிடிக்காதுன்னு அவளோட ரெப்புடேஷனை கெடுக்காதடா அப்படின்னு பாட்டி ரொம்பவே திட்டுறாங்க ஹீரோ போட்டு. அவனுக்கா சமய கோவம் வருது. நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு கோவத்துல சொல்லவும் பாட்டிக்கு புரியுது இவன் கோவத்துல இருக்கான்னு. உடனே டே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் நினைச்சு பாட்டி, ஆனா என் கண்ணால பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு அவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு. ஸோ நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன் அப்படி சொல்லும்போது, சரிடா நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடு, நீ கல்யாணம் முடிச்ச கையோட அவளை விட்டுட்டு போயிட்டா அவளுக்குன்னு ஒரு உண்மையான லவ் தேடி இருப்பாளா இருக்கும் அப்படி பாட்டி சொல்லும்போது, எப்படிதான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களோ தெரியல அப்படின்னு ஹீரோ கோப்பட்டு வக்கீலுக்கு கால் பண்ணி டிவோர்ஸ்க்கு சொல்லிடுறான். இதை கேட்ட பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும், ஹீரோனுக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹினி நல்லா தூங்கிட்டு இருக்காளா, அவளுக்கு ஹீரோ கால் பண்றான். பட் ஹீரோ பேசல, அவனோட ஃப்ரெண்டு தான் பேசுறானாமா. ஹீரோ ரொம்ப குடிச்சிருக்கானாமா, கொஞ்சம் பிக்கப் பண்ண வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். இந்த நடுராத்துல போய் குடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த பொக்கையால ஏதாட்டு ப்ராப்ளம் வந்திருக்குமோ அவங்க ஒய்ஃபுக்கோ அவருக்கும். அப்படி மட்டும் நடந்திருக்கே கூடாதுப்பா, இல்லைன்னா அவரு நம்மளை கொன்னுருவாரு அப்படின்னு விறுவிறுன்னு அங்கிருந்து போவா. இவ போறத டேங்குமே பார்த்துட்டு எங்க போற அப்படி சொல்லி கேட்க, பட் அதுக்குள்ள அவ போயிருப்பாளா. அப்போ அந்த டைம்ல தான் பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கால் பண்றாங்க. அவகிட்ட 2 ஃபோன் இருக்கும் போல. இவன் தான் அட்டன் பண்ணி பேசுறான், அதுவும் இங்கிலீஷ்ல பேசுறானா. இதை கேட்ட பாட்டியோ ஐயோ ஒரு ஆம்பளை வாய்ஸ் கேக்குது, அப்போ ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ, ஒருவேளை அது அவளுடைய பாஸா இருக்குமோ அப்படின்னு பாட்டிக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் பாட்டி வந்து நம்ம ஹீரோக்குமே கால் பண்ணி திட்டுறாங்க. டே உன்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு உன்னை செடிஸ் பண்ணதால தானே நீ ஜியாவை வேண்டான்னு சொல்றா அப்படின்னு சொல்லி திட்ட. இவன் டக்குன்னு கட் பண்ணிடுறான் காண்ட்ல. இதெல்லாம் பக்கத்துல ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கான் இல்லையா, இவன் நேம் வந்து யானு ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவன் இதை கேட்டுட்டு ஹீரோ போட்டு டீஸ் பண்றான். கரெக்டா இந்த டைம்ல நம்ம ஹீரோனுமே வந்துடுறாங்களா. அப்போ பாட்டி சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானா அப்படின்னு இவன் கேட்கவும், அந்த பொண்ணெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நேமும் ஒரே மாதிரி இருக்கு, நீ மட்டும் எனக்கு ஒய்ஃபை வந்தா நான் இன்னும் செம ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பான். இவன் ஹினிக்கிட்ட போய் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா வரட்டா அப்படி சொல்லி கேட்பானா. ஒன்றும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹின்னி வந்து ஹீரோவை கூப்பிட்டு போயிடுவா. இங்க ஒருத்தனை காட்டுறாங்க இல்லையா, இவனுமே ஹீரோட ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்ல பாய் இருக்கா இல்லையா, பாயோட அண்ணா தான். இப்ப பாய்க்கு தான் மெசேஜ் பண்றான், ஹீரோக்கு மேரேஜ் ஆயிட்டு ஆனா அவன் டிவோர்ஸ் பண்ண போறானாமா அப்படின்னு மெசேஜ் பண்ணவும் அதை பார்த்துட்டு அவளுக்கா செம ஹாப்பி. தென் வீட்டுக்கும் ஹீரோவை கூப்பிட்டு வந்துடுறாளா. இவனுக்கு ஆள்கள்னா அலர்ஜி போல. இதை பார்த்துட்டு ஹீரோனியும் சரி உங்களுக்கு நான் சூப் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போக, இவன் அவளை டக்குன்னு பிடிச்சிட்டு ஆமா நீ இந்த மாதிரி பில்டிங்ல இந்த டோர் நம்பர்லயா இருக்கா அப்படி சொல்லி கேட்க, ஐயோ இது நம்ம அட்ரஸ்ல, அந்த பொக்கே வேஸ்ட் பண்ணதுக்காக ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக நம்ம அட்ரஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. ஐயோ பாஸ் நான் அங்கெல்லாம் இல்லை பாஸ், நானே ரொம்ப ஏழையான பொண்ணு, அந்த பில்டிங்ல போய் என்னால எப்படி தங்க முடியும், எனக்கே சொந்த வீடு வாங்கணும் ஆசை தெரியுமா, அதுக்காக நான் நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பண்றேன் அப்படி சொல்லி சமாளிக்கிறா எப்படியோ. இதெல்லாம் கேட்ட ஹீரோ நம்பிறான், நீ இனிமே பார்ட் டைம் ஜாப்லாம் போக வேண்டாம், உனக்கு சேலரியே டபுள் மடங்கா தாரேன் அப்படிங்கிறான். அப்படியே பஸ் நீங்க உண்மையை தான் சொல்றீங்க, ஆஹா ஆஹா நீங்க குடிச்சிட்டு பேசுறீங்க, உங்க பேச்சு நம்ப முடியாது, சோ நீங்க மறுபடியும் சொல்லுங்க நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படி சொல்வா. நீ ஃபர்ஸ்ட் சூப்பை கொண்டு வா அப்படிங்கிறான். சோ ஹீரோனியுமே சூப் எடுத்துட்டு வருவாளா. பார்த்தா நம்ம ஹீரோ காங்கல. அப்பன்னு பார்த்து காலிங் பில் சவுண்ட் கேட்கவும் ஒருவேளை பாஸோட ஒய்ஃப் தான் வந்திருப்பாங்களோ, நம்மளை மட்டும் இங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அவ அங்க ஒளிய பாக்குறா. என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ வந்து நிக்க, இவ பதட்டமா திரும்ப 2 பேரும் கீழே விழுந்துக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து டோரை திறக்கிற சவுண்ட் கேட்கவும், பாஸ் நான் எங்க ஒளியட்டும், எதுக்கு ஒளியணும், இல்ல உங்க ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்க, அவளுக்கு ஓமலாம் இன்ட்ரெஸ்டே வராது, சோ ஒளியெல்லாம் தேவையில்ல அப்படி சொல்வானா. இவருக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, பொண்டாட்டிய பார்த்தா பயம் வராது போல அப்படின்னு இவ பார்த்துட்டு இருக்கா. அங்க வர்றது யாருன்னா ஹீரோட பர்சனல் டாக்டர் போல. பக்கத்துல நிக்கிறது அந்த டாக்டரோட பையன். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோட பர்சனல் பாடி கடை அவைதான். செம ஹைட்டா இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோனியும் எப்பா நெடுமாடு மாதிரி வளர்ந்துருக்கானு அப்படின்னு வச்சுக்கணி எடுக்காம அவனையே பார்த்துட்டு இருக்கா. இதை நோட் பண்ண டாக்டரும் ஹீரோவும் என்ன உலக அதிசயம் மாதிரி பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு டாக்டரோ, ஹீரோனி நீ இந்த மெடிசனை ஹீரோக்கு அப்ளை பண்ணிவிடு அப்படி சொல்லவும், நானா அப்படின்னு இவ பதிட்டு இருக்க. அதுக்கு மேல ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு காங் நீ போட்டு விடு அப்படி சொல்றான். பாஸ் என் கையிலேயே அடிபட்டு இருக்குது பாஸ் அப்படின்னு அவன் சொல்ல, வேற வழி இல்ல
நம்ம ஹீரோனி தான் போட்டாகணும். இப்போ அவ மெடிசன் போட்டுட்டு இருக்க. ஐயோ தாயே வலிக்குது, நீ போடவே வேண்டாம், வீட்டுக்கு போ அப்படின்னு காங் இருக்கான் இல்லையா, அவனை தான் கொண்டு விட்டுட்டு வர சொல்றான். இவரை புரிஞ்சுக்கிடவே முடியலையே, இவர் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு இவ புலம்பிட்டு போக கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் சொன்னபடியே நம்ம ஹீரோனிக்கு டபுள் சேலரி கொடுத்துட்டான் போல. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆஃபீஸில் இருக்கிறது கூட மறந்துட்டு அவள் கத்திட்டு இருக்க. இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் ஜியா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவளே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட பாஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இவளை கண்டுக்காம போக பின்னாடியே அசிஸ்டண்ட்டும் வந்து பாஸ் எதுக்கு இப்படி கோவத்தில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதான்ப்பா எனக்கே தெரியல, ஒருவேளை நேற்று அவங்கள வீட்டில் கொண்டு விட்டதை அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு இடையில சண்டை வந்திருக்குமோ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ கவனமா இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு இவரு சொல்லிட்டு போவாரு. இதெல்லாம் இந்த பாயிருக்கா இல்லையா, அவளும் கேட்டுட்டு என்ன பாருடி, இனிமே நான் தான் ஹீரோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படி சொல்ல ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆகுறது இருக்கட்டும், உன் வாய்ஸ் செம கப் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பல் வலிக்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு போக இல்லடி என்னை டீஸ் பண்றியா, ஹீரோ உண்மையாவே டிவைஸ் பண்ண போறான் தெரியுமா, அடுத்து நான் தான் ஹீரோட ஃபியூச்சர் ஒய்ஃப், எனக்கு ரெஸ்பெக்ட் தந்தாதான் நீ இந்த கம்பெனில இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அடிங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, பாஸுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நேத்து வேற 2 பேரும் ஒன்னா தான் டின்னருக்குலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கா நம்ப முடியல. இனிமே ஏதாவது சொன்னா நேரா பாஸ் கிட்ட போய் பத்த வச்சிரும் பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கிருந்து போவா. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து டிவைஸ் பத்தி போன்ல பேசுவானா, இது அங்க வந்து ஹீரோனிமே கேட்டுறா. அப்போ அந்த பாய் சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு இவன் நினைக்கிறா. அப்போ ஹீரோ இருக்கல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு அப்படி சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அறிவே இல்ல, இந்த மாதிரி பையனை போய் டிவைஸ் பண்ண போறாளே அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு திட்டிட்டு இருப்பா. அவதான் அந்த பொண்ணுன்னு தெரியாமலே அவளை போட்டு திட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நைட் அந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. அங்க யானோ வந்து ஹினிக்கிட்ட என் கூட டான்ஸ் ஆட வாரியா, என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை ஏத்துக்கிறியா அப்படிலாம் சொல்லி கேட்க மிஸ்டர் யான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் வேண்டான்னு, பின்ன எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டா எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கு, ஸோ ப்ளீஸ் இனிமே இப்பெல்லாம் பின்னாடி வராதுங்க அப்படின்னு சொல்வா. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ வந்துறான். வந்து என்ன என் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கா. உன் அசிஸ்டன்ட் என்ன புள்ளி பண்றா அப்படி சொல்ல என்ன ஜியா அவன் சொல்றதுல உண்மையா அப்படி சொல்லி ஹீரோ கேட்பான். இல்ல பாஸ் அவரை போய் நான் எப்படி புள்ளி பண்ண முடியும், அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படி இப்படின்னு நம்ம ஹீனு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா நிக்கவே என்னடா அமைதியா நிக்கிறா, உனக்கு உன் ஃப்ரெண்டு சொல்றதுல நம்பிக்கை இல்லையா அப்படி இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்த வாரான். அதான் பாயோட அண்ணா. அவனும் வந்து இப்போ இவெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி நம்ம ஹீரோ பத்தி கிண்டல் பண்ண நம்ம ஹீரோக்கா செம கடுப்பாகுது. உடனே இதை பார்த்துட்டு யானோ சரி வாங்க சரக்கு அடிக்க போலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹினியா பாஸ் நீங்க சரக்கே அடிக்க கூடாது, டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி சொல்ல டே என்னடா நடக்குது, அவ என்னன்னா உன்னோட ஒய்ஃப் மாதிரி உன்னை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்க மிஸ்டர் யான் வாயை முடிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா பல்லெல்லாம் உடச்சி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல டே பாட்டா உன் கண்ணு முன்னாடி வச்சே என்ன புள்ளி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி விடு நம்ம கேம் பிளே பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே ட்ரூத் ஆர் டேர் கேம் பிளே பண்றாங்க. அதுல யான் இருக்கான் இல்லையா, உண்மையிலே உனக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படின்னு நம்ம ஹீனிக்கிட்ட கேட்குறான். ஆமான்னு சொல்வாளா. இதை கேட்டுட்டு இவன் கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் அல்ல வின் பண்றானா. உடனே நம்ம ஹீரோனி சமல்ல நம்மளுடைய பாஸ் அப்படின்னு இமேஜினேஷன்ல ஹீரோவை வர்ணிச்சிட்டு இருப்பா. இப்போ யானோ சரி நீ வின் பண்ணிட்டா இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு உன் ஒய்ஃபை டிவைஸ் பண்ண போறியா அப்படி சொல்லி கேட்க ஹீரோனிக்கா என்ன ஆன்சர் சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க. இவனுக்கு கோவம் வருது, நல்ல ஃபன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டியா அப்படின்னு திட்டிட்டு போவான். அப்புறம் ஹினிக்கிட்ட வா நான் கொண்டு ட்ராப் பண்றேன் அப்படி சொல்வான். வேண்டாம் என்ன பிக்கப் பண்ண வாராங்க அப்படி சொன்னதும் உன் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி கேட்க இவன் மனசுக்குள்ளேவே அந்த நாய் செத்து போயிட்டு முன்னாடியே அதே இங்க வரப்போகுது அப்படி திட்டிட்டு இருப்பா. ஹீரோ வந்து இவன் எந்த ஆன்சரும் பண்ணல, அதனால கார்ல ஏறிட்டு கொஞ்ச நேரம் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டேங்க் இருக்கேன் இல்லையா, அவன் தான் நம்ம ஹினி பிக்கப் பண்ண வந்திருப்பான். நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினிமே அங்கேருந்து போக இதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க டேங்கு சொல்றான் நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம நாளைக்கு போவோம் அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹினியும் சந்தோஷமாகுவா. கட் பண்ண இந்த பக்கம் பாய் இருக்கா இல்லையா, அவ ஹீரோட அம்மா கிட்ட வந்து உங்க மருமகளை பார்த்துருக்கீங்களா, எதுக்கு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சீங்க ஹீரோக்கு அப்படி சொல்லி கேட்பா. நான் எங்க மேரேஜ் பண்ணி வச்சேன், அந்த கிளவி இருக்கு இல்லையா அதான் மேரேஜ் பண்ணி வச்சிச்சு அப்படி சொல்வாங்க. நீ கவலைப்படாத அவன் அந்த பொண்ணை டிவைஸ் பண்ண போறானா, நீ தான் எப்போதும் என்னோட மருமகா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுக்கா இதை கேட்டுட்டு செம ஹாப்பி தான். ஆனா ஆன்டி ஆஃபீஸில்
ஜியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் ஹீரோவும் இப்போ கொஞ்சம் நெருக்கமா ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கம்பெனில ஒரு ரூமை தான் ஸ்ப்ரெட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனையும் டேங்கும் வச்சு சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்து தப்பான ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இந்த பாய் இருக்கல்ல, அவ தான் போட்டோ எடுத்து தப்பான ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா. இதனால கம்பெனில நம்ம ஹீரோனிய கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோனிய நேரா ஹீரோ கிட்ட நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்வா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பிரைவேட் லைஃப் பத்திலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா இதனால கம்பெனி அஃபெக்ட் ஆகுது, ஸோ உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன், அந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களே கண்டுபிடிச்சு உன் மேல தப்பு இல்லைன்னு காமி. சப்போஸ் முடியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ரூடாவே பேசிட்டு போக ஹீரோனிக்கு கஷ்டமா இருக்கு, கோவம் வருது. ஆனா ஹீரோவா அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு தான் போவா. அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ்லாம் வச்சு இந்த பாய் தான் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான்னு கண்டுபிடிச்சிடாங்க. உடனே அவளை போலீஸ் வந்து பிடிச்சிருது. நம்ம ஹீரோனியா ஒரு 2 அடி பலன்னு அரைஞ்சி விட்டு தான் அனுப்பி விட்டுருவா. அப்புறம் அந்த போட்டோலாம் ரிமூவ் பண்ண சொல்லியாச்சு இன்டர்நெட்ல இருந்து. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சுட்டா. அதனால நம்ம அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல, நான்லாம் பண்ணல, பாஸ் சொன்னதால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி பாஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லும்போது இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம கிட்ட ரூடா பேசினாங்க, ஆனா மறைமுகமா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. பாஸுக்கு இனிமே ரொம்ப லாயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சொல்லிட்டு சாப்பிடும்போது கூட ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்தா அசிஸ்டண்டோ கண்டபடியா மனசுக்குலாம் ஆசையை வளர்க்காத அப்படி சொல்ல, அதுக்கு அவளோ ஐ திங்க் மிஸ்டர் கூ தான் இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் பிசினஸ்மேன் சொல்ல, இந்த மாதிரி ஃபிளர்ட் பண்ற பொண்ணுங்கள்லாம் பாஸ்க்கு பிடிக்காது அப்படி சொல்வாரு. ஆனாலும் அவ சும்மா இருக்க மாட்டுக்காளே, அவர் சாப்பிட்ற அழகு கூட செமையா இருக்கு அப்படின்னு வர்ணிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவே வந்துடுறான். அசிஸ்டண்ட்டும் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோனிக்கு சிக்னல் கொடுக்கறாரு. பட் அவ டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படின்னு வேர்ல்ட்லயே மோஸ்ட் அழகான பசங்கன்னா நம்ம பாஸ் தான், சம ஃபிகர் அப்படின்னு வர்ணிச்சுட்டு இருக்க ஹீரோவோ அப்புறம் அப்படி சொல்லி கேட்கவும், அச்சோ பாஸ் நீங்களா, நான் அதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்ல, நான் ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணல, நீனா போட்ட முயற்சி தான், நீ தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறா அப்படி சொல்லிட்டு அவ கழுத்தை பார்க்கறானா அதுல அவளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு போல. இதை பார்த்துட்டு உடனே டாக்டரை வர சொல்லியாச்சு. இப்போ டாக்டர் வந்து அவளுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவ போன் அடிக்குதா, அதை அவ கவனிக்கல. இங்க ஹீரோக்கோ வக்கீல் கால் பண்ணி இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து காலை அட்டன் பண்ண மாட்டுக்காங்க அப்படி சொல்ல, அதை கேட்டு இவனுக்கு சமக்கோ வந்து திட்டிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த டைம்ல நம்ம ஹீர்னி வந்து டீ எல்லாம் எடுத்துட்டு வர, இவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காங்கன்னு அசிஸ்டன்ட்க்கும் ஹீர்னிக்குமே தெரியுது. கண்ணாலே பேசிக்கிறாங்க என்னாச்சுன்னு. இப்ப நம்ம ஹீர்னி பயந்து அந்த டீயை வைக்க அவன் அதை பார்த்துட்டு எனக்கு காஃபி கொண்டு வா அப்படி சொல்லி கோவப்பட இவனும் குடுன்னு ஓடிடுவா. மறுபடியும் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் செம கடுப்பாகிறான். ஹீர்னிக்கலாம் பாஸ்க்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு பயந்து கொண்டு வைப்பா. ஹீரோ வந்து மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி டிவைஸ் பத்தி பேசணும் நைட்டு அப்படின்னு சென்ட் பண்றானா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனி போனை ரிங் ஆக, ஐயோ போச்சு திட்ட போறாரு அப்படின்னு, பாஸ் சாரி பாஸ் அப்படி கேட்பா. சரி போங்க 2 பேரும் அப்படி சொல்வான். இப்போ 2 பேருமே குடுன்னு வந்துருவாங்க. நம்ம ஹீனிக்கு வேற ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிட்டு போல, இன்னைக்கு தானே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீனியும் அங்கேருந்து இங்கே வந்துருவா. 3 பேருமே நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ மெசேஜ் பண்றான், நம்ம டிவைஸ் பண்ணிக்கலாம்னு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீனிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவன் ஊருக்கு வந்ததும் வராதும் ஃபர்ஸ்ட் நம்மள மீட் பண்ணவே இல்லை, ஆனால் டிவைஸ் கேட்குறானே அப்படின்னு. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனி வந்து வேற ஏதோ ஒரு பையனை செரிஸ் பண்ணான்னு ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் போல. ஆனால் நம்ம ஹீனிலாம் செரிஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ ஆனால் யாருமே நம்ம ஹீனி நம்பியிருக்க மாட்டாங்க. டேங்கும் சோசுவும் மட்டும் தான் நம்பியிருப்பாங்க. அப்போ சோசுவோ சொல்லுவா, உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை நம்புவான், உன் மேலே தப்பே கிடையாது நம்புவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, ஆனால் பாய் ஃப்ரெண்ட் வந்து சுத்தமாக நம்பல போல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ ப்ரெசன்ட்ல இவங்க கிட்ட சொல்றா, அவன் டிவைஸ் கேட்குறான், நானும் தாரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஏன்டி டக்குன்னு ஒத்துக்கிட்டா, இருக்கட்டும் வேண்டாம், இப்போ அதை பற்றிலாம் பேச வேண்டாம், நம்ம ஜாலியாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ட்ரிப்பை தான் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோனி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பாளா. ஸோ காலங்காத்தாலே ஹீரோட வக்கீல் கால் பண்ணுறாரு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் காம்பன்சேஷனா அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறா. அப்படியா, இதை பற்றி இன்னைக்கு நைட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், டிவைஸ் பேப்பரில் சைன் போட வந்துருங்க அப்படி சொல்வாரு. அவளும் ஓகேங்கிறா. இப்போ இந்த விஷயத்த வக்கீல் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு மீட் பண்ண வராங்கன்னு. அவனும் சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான்.
பண்ணிக்கிறான். இப்போ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வர போக வேண்டியிருக்காமா. ஸோ அதனால நம்ம ஹீரோனிக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகணும்னு. ஸோ அவங்களுமே பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்துடுறாங்க. நம்ம இன்னைக்கு வேற உடம்பு சரியில்லையாமா, அவள் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்து வைக்கல கால் பண்ணிட்டு நைட்டு வாரிங்க சொன்னீங்க, இன்னும் காங்கல அப்படி சொல்லி கேட்க, சாரி சார் லாஸ்ட் மினிட் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வந்துட்டு, ஸோ பிறகு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா. சரி மேடம் டேட் ஆட்டும் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்டா, அது தெரியல பட் எனக்கு டைம் கிடைக்கும் போது சொல்கிறேன் அப்படிங்கிறா. நிஜமாவே நீங்கள் பிஸி தானா, இல்லை உங்களுக்கு டிவைஸ் பண்ண விருப்பம் இல்லையா அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ரூடாக கேட்கும்போது ஹீரோனிக்கெலாம் கோவம் வந்து கட் பண்ணிடுறா. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா, நீ தான் ஹீரோட அசிஸ்டண்டா, ஆனால் ஹீரோக்கு மேரேஜ் ஆகிட்டு தெரியுமா. ஆமாம் தெரியுமே, இருந்தாலும் நீ அவர் கூட க்ளோஸாக பழகிட்டு இருக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இனிமேல் க்ளோஸ் எல்லாம் பழகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனியா சரிதான் போடி நீ என்னமோ சொல்லிட்டு போ, ஆனால் நான் வந்து எம்ப்ளாய் தான், எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா உள்ள. ஆனால் இவளை பார்த்தீங்கன்னா யாருக்கு கால் பண்ணுறான்னா ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி, அந்த பொண்ணு அழகாக இருக்கா ஆனால் ஹீரோ கிட்ட எந்த மோட்டிவாக பழகின மாதிரிலாம் தெரியல, நான் இன்னுமே அவளை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை ஹீரோ கேட்டுறானா, ஓ நீ ஸ்பை வெளியே பார்க்குறா, உன்னை ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு ஃபயர் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுதா, நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா, பாஸ் எனக்கு உங்கள் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் மற்றவங்க தான் தப்பாக நினைக்கிறாங்க, ஸோ நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்வா. எனக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அதுவும் உன்னோட நேம் இருக்குல்ல ஜியா, அந்த நேமை கேட்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வெறுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹினிக்கா இவருக்கு என்ன ஆச்சு, இவர் இப்படி பேசுறாரு அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பா. இப்போ அப்படியே 2 பேரும் பேசிட்டு ஒரு வில்லேஜுக்கு தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல ஒரு மரம் விலை வருமா, அதை ஹீரோனி நோட் பண்ணிட்டா. உடனே ஹீரோனி தான் போய் சேவ் பண்றா. ஹீரோ கையிலயும் அடிபட்டிருக்கு, ஹீரோனி கையிலயும் அடிபட்டிருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோனிய அப்படியே அலைக்க தூக்கிறான். விடுங்க பாஸ், மற்றவங்க இதை பார்த்தா தப்பா நினைப்பாங்க அப்படி சொல்லும் போது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இப்போ என் மைண்ட் ஃபுல்லா உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், அது மட்டும் தான் தோணுதுன்னு சொல்ல. சரி பாஸ் கையில மட்டும் தான் அடிபட்டிருக்கு, என் கால் நல்லா தான் இருக்கு, நானே நடந்து வரேன் அப்படி சொல்லவும் அவனும் இறக்கி விட்டுட்டு ஹீனி கையை பிடிக்க வர அவன் நவுன்றா. இப்போ எதுக்கு என்ன கண்டு பயப்படுறியாமா. இல்ல பாஸ் நான் பயப்படலாம் செய்யல, என் புருஷன் ஜெலஸ் ஆவாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோக்கெல்லாம் இதை கேட்டுட்டு கடுப்பாகுது. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து அவளுக்கு மெடிசன்ல வச்சு கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இருந்தாலும் ஹீரோ அவனோட பர்சனல் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வர சொல்லியிருக்கிறான். அவங்களுமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்பதான் அவங்களும் நோட் பண்றாங்க அவ பீரியட்ஸ்ல இருக்கான்னு. ஸோ அவகிட்டயுமே கேட்குறாங்க, ஆமா கொஞ்சம் வயிறு வலிக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பா. அவங்க அதுக்குமே மெடிசன் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் போய் சொல்றாங்க இந்த விஷயத்த. நீ கவலைப்படாத அவளுக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ காங்கோ வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்வாரு. கட் பண்ண ஹீனோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீனிக்கு கால் பண்ணி எப்படி இருக்காமா, உன்னோட புருஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா உங்களை பார்க்க வரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம டிவோர்ஸ் பண்ண போறத பாட்டிக்கிட்ட சொல்லலாமா. இல்ல இல்ல வேண்டாம் பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட நல்லா பேசிட்டு வச்சிருவா. இதுக்கப்புறம் ஹீரோ மெசேஜ் பண்றான், நீ தூங்கலையான்னு. அப்பன்னு பார்த்து டோரை தட்டுற சவுண்டு கேட்கவும், ஆமா நீங்க இங்க மெசேஜ் பண்றீங்க, எதுக்காக டோரை தட்டுறீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்பாளா. அவன் நாளா தட்டவே இல்ல அப்படி சொல்றான். சரி யாராதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்திருக்கோதான் அந்த ஸ்பை பொண்ணு தான். அந்த பொண்ணு நம்ம ஹீனி கிட்ட சாரி கேட்க தான் வந்திருக்கு, என்ன மன்னிச்சுக்கோ, நான் அப்பமே சொன்னது எல்லாமே தப்பு தான், ப்ளீஸ் ஹீரோ கிட்ட பேசி என்ன ஃபயர் பண்ண வேண்டாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. உன்னோட சாரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இந்த டிசிஷன் அதாவது ஹீரோ எடுத்த டிசிஷன்ல நான் தலையிட முடியாது அப்படி சொல்லும்போது, ப்ளீஸ் நீ சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னு ஹீனி கையில அடிபட்டிருக்கு இல்லையா, அந்த காயத்தையும் அமைத்தி அமைத்தி பிடிக்கவும் அவளும் விடு விடுன்னு சொல்றா. பட் அவ அது கவனிக்கலே என்னன்னு தெரியல, அவ அதுலயே அமைத்தி அமைத்தி பிடிக்கவும் நம்ம ஹீனிக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துறான். அவதான் அவளை தள்ளி விட்டுட்டு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காங் கிட்ட அந்த பொண்ணை கூப்பிட்டு போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு மெடிசன்லாம் வச்சு மறுபடியுமே கட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி முடிச்ச பிறகு அவளுக்கா வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிட்டு போல. ஸோ இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு எல்லா சாப்பாடும் வர வைக்கிறான். அப்போ டாக்டரும் சொல்றாங்க, சரி நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வயிறு பசிக்க நான் போறேன் அப்படின்னு அவங்க அங்கிருந்து போக பார்ப்பாங்களா. ஆனா காங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வயிறு பசிக்குது போல, அவன் அந்த சாப்பாடே பார்த்துட்டு இருப்பானா. டே அம்மா வாங்கி தரேன்டா வா அப்படி சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மட்டும் தான் தனியா இருப்பாங்களா. அப்போ ஹீரோவை சாப்பாடு ஊட்டி விட வருவானா. இன்னொரு கை நல்லதா இருக்கு, நானே சாப்பிட்றேன் அப்படிங்கிறா. என்ன பாரு ஓவரா திங்க் பண்ணாத அப்படி சொல்லிட்டு, உன் புருஷ
புருஷனை நீ ரொம்ப லவ் பண்றியோ அப்படி சொல்லி கேட்பானா. ஆமா ரொம்ப ரொம்ப அப்படி சொல்ல இதை கிட்ட ஹீரோ கொஞ்சம் சேட் ஆகிட்டு இந்தா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். என் புருஷனை யார் லைக் பண்ணுவா, சி அவன் ஃபேஸ் கூட எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட டாக்டர் வந்து பேசுகிறாங்க. என்னடா உன்னோட ஃபீலிங்கை வந்து அவகிட்ட சொன்னியா இல்லையா, அப்போதான் உனக்கு அவள் கிடைப்பான்னு சொல்ல. அட போங்க டாக்டர், அவளுடைய ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுறாளாமா. ஸோ என்னால் ஆஃபர்லலாம் இருக்க முடியாதுங்கிறான். இப்படி இவங்களுடைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்டுக்காரன் தான் பிக்கப் பண்ண வந்திருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா ஃப்ரெண்டு தான் ஹீரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அதான் ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்து லாயரை கால் பண்ணிட்டு டே உன்னோட சீட்டிங் ஒய்ஃப் இருக்கால இன்னைக்கு நைட்டு வாரேன்னு சொன்னான்னு சொல்ல. அதெல்லாம் தெரியாது, இன்னும் 2 ஹவர்ஸில் நீ சைன் வாங்கணும் அப்படிங்கிறான். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹினிக்கு கால் பண்ணி கூப்பிட்டா நம்ம ஹினிமே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணதான் போயிருக்கா. அங்கே போய் பார்த்தா காம்பன்சேஷனா 10 மில்லியன் தாரேன் அப்படி சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனியும் எனக்கு காம்பன்சேஷன்லாம் வேண்டாம், ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க அப்போதான் நான் சைன் போடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல அவனும் சரி ஓகே அவள் சொன்ன மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணி சைனை வாங்குங்க அப்படி சொல்கிறான். ஸோ அதே மாதிரியே எல்லாம் சேஞ்ச் பண்ணி சைனை வாங்கியாச்சு. நம்ம வக்கீலோ இந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கு, ஆனால் எதுக்கு நம்ம ஹீரோவை சீட் பண்ணா அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு ஆமாம் உன்னோட புருஷன் என்ன ஒர்க் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்க தெரியாது அப்படிங்கிறா. சரி ப்ராப்பராக டிவைஸ் ஆன பிறகு நம்ம ஹீரோ பற்றி சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் இவா எதுக்கிட்டா டிவைஸ் பண்ணணும்னு ரெக்ரெட் பண்ணுவா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பாரு 1 மாதம் டைம் இருக்கு, அதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பராக 2 பேருக்கு டிவைஸ் ஆன மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அவர் போன பிறகு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. டிவைஸ் கொடுத்துட்டியா, ஆமாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜாலியாக 3 பேரும் பேசிட்டு போவாங்க. இந்த பக்கம் லாயர் இருக்காங்களா ஹீரோ கிட்ட போய் டிவைஸ் பேப்பர்லாம் காட்டிட்டு உன் சீட்டிங் ஒய்ஃப் இருக்காளா செம அழகு தெரியுமா, பாவம் வேற ஒருத்தன் கொத்திட்டு போயிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ண பேசாம இங்கேருந்து போயிரு கடுப்பேத்தாத அப்படி ஹீரோ சொல்லும்போது என்னடா போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா, நான் உன்னோட ஃப்ரெண்டு இருந்து தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லணும், அதை விட்டுட்டு விரட்டி விட்டுறக்கே குறியா இருக்கா அப்படின்னு அவன் சொல்லும்போது சரி உனக்கு தண்ணி தானே வேணும் அப்படின்னு அங்க சர்வன் கிட்ட தண்ணி கொடுக்க சொல்ல அவங்களுமே வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஹீரோ நான் நாளைக்கு அப்ராடுக்கு போறேன், ஸோ உன்னோட பிறந்த நாளைக்கு என்னால இருக்க முடியாது, ஆனா உனக்கு ஸ்பெஷலான கிஃப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், கரெக்டா அந்த டைம்ல உனக்கு என்னோட கிஃப்ட் வந்துடும் அப்படி சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு தெரிய வருது. உடனே ஹீரோ பதறி அடிச்சு பார்க்க போவானா, ஆனா ஆல்ரெடி அங்க ஃப்ரெண்டுக்கார இருக்கான் போல. இப்போ அங்க இருக்கிற நர்ஸை வந்து அம்மா நீங்க பேஷண்ட்டுக்கு யாரு அப்படி சொல்லி கேட்க ஆமா நான் யாரு வெறும் பாஸ் தான், அவளுடைய ஹஸ்பண்ட் அங்க இருக்கான், நான் வந்து ஜஸ்ட் வெறும் பாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ஹீனிய பார்க்காம அங்கிருந்து கிளம்பி கிளப்புக்கு போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு யானோ என்னடா உன் சீட்டிங் ஒய்ஃபுக்கு டிவைஸ் கொடுத்ததால நீ ரொம்ப சோகமா இருக்கியோ, அப்பெல்லாம் கிடையாது, அவளுக்காக யாரு சோகமா இருக்கா, அவ என் ஷேடை கூட ஒருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியா சரி ஓகே உன்னோட அசிஸ்டன்ட் எங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு, அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவளை என் மேல லவ்ல விழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு அப்படிங்கிறான். பரவாயில்ல நான் எப்படியாட்டி என் மேல லவ்ல விழ வச்சிருவேன் அப்படியே அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பாரு அவ என்னுடைய ஆளு, சோ அவகிட்ட வம்பு வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ கூப்பிட எது உன்னோட ஆளா, சரி ஓகே அப்ப அவகிட்ட உன்னோட லவ் சொல்லிட்டியா, எங்க அவளுக்கு தான் ஹஸ்பண்ட் இருக்கு, இருந்தா என்ன கண்டிப்பா நீ சொன்ன அவ ஏத்துக்கிடுவா அப்படின்னு அவன் சொல்ல இல்ல அது தப்பு, அவ ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்றா, சோ அதை கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போக என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு யான் வந்து ஹீரோனுக்கு தான் மெசேஜ் பண்றான். இந்த மாதிரி ஹீரோட ஒய்ஃப் சீட் பண்ணிட்டு டிவோர்ஸும் வாங்கிட்டு போயிட்டா. இதனால ஹீரோ சறுக்கு அடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். நீ வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படி சொல்லி கூப்பிட்ட நம்ம ஹீரோனுமே விறுவிறுன்னு வந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோ இங்க இல்ல, ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் தான் இருக்கானா. என்கிட்டயே போய் சொல்லிட்டியா, இல்லப்பா அண்ணா பாரு அங்க இருக்கான் அப்படி சொல்லிட்டு உனக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படி சொல்லி கேட்பான். என்ன கண்டபடி பேசுறீங்க, மறுபடியும் இப்படி பேசுனீங்க பல்ல ஒடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல நீ பல்ல உடைச்சாலும் பரவாயில்ல, உனக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கேட்பான். துளி கூட அந்த எண்ணம் கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துறான். இவளை யார் வர சொன்னா, நான் காங்க வர சொல்வேன்ல, நீ போ நான் காங்க வர சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லும் போது பாஸ் இதுவும் என்னோட டூட்டி தான் வாங்க வீட்டுக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டு போக இவளுக்கு நம்ம மேலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவ அவளுடைய ஜாப்பை தான் பார்க்க வந்திருக்கிறா, அதனாலதான் நம்மள பிக்கப் பண்ண வந்திருக்கான்னு அவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பான். இப்போ அங்கிருந்து வீட்டுக்கும் வந்தாச்சு.
அவன் ஆளுக்குகள் எடுத்ததெல்லாம் அவனுக்கு மறுபடியுமே அழைச்சி வந்துட்டு போல. உடனே நம்ம இனி சூப் எடுத்துட்டு வருவாளா. அப்போ ஹீரோ பாக்குறா, பார்த்தா அவன் கொஞ்சம் சேடா இருக்கானா. பாவம் நிஜமாவே சேடா தான் இருக்காங்க. எதுக்கு அவங்க ஒய்ஃப் இவரை சீட் பண்ணிட்டு போனாங்க, எவ்வளவு நல்ல மனுஷன், இவரை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் அந்த சூப்பை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புவாளா. இல்ல நீ இங்கே ஸ்டே பண்ண அப்படிங்கிறான். அடியாத்தி நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாதுங்கிறா. பயந்து சாகாத, நைட்டு 2 மணி ஆகிட்டு, இங்க கெஸ்ட் ரூம்லாம் இருக்கு, அங்க ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சரி பாஸ் நான் இங்கே ஸ்டே பண்றேன் அப்படின்னு குடுன்னு ஓடிடுவா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட பார்ப்போம். பை பை.